इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आत्मबोधाद्यः ग्रन्थः श्री शङ्करभगवत्पादाचार्यः ग्रन्थः अनुद्य द्रविडभाषायाम् 24வது श्लोकं वரைக்கும் பார்த்தோம். प्रकाशः अर्थस्य सोयस्य दैत्यम् अग्नेः यथा उष्णता स्वभावः तथा सच्चिदानंद नित्य निर्मलता आत्मनः அப்படின்னு பார்த்தோம். எப்படி பிரகாசமானது சூரியனுக்கு சுவாவமா இருக்கோ, அது சுவாவம்னா என்ன அர்த்தம், இன்ட்ரின்சிக்கா இருக்கு, அது வந்து போறது இல்லை, ஆகமா பாய் கிடையாது, எப்பொழுதுமே பிரகாசம் இருந்துட்டேதான் இருக்கும். சூரியனாலே பிரகாசம் தான், அதனுடைய சுவாவம் அது. அதே மாதிரி தண்ணிக்கு சைக்கியன்றது சுவாவம், அது வெந்நீரா இருக்குன்னாக்கா அக்னி சம்பந்தம் இருக்கு, அந்த அக்னி சம்பந்தம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா போயிடுச்சுன்னா திருப்பி அதனுடைய சுவாவமான சைக்கிய பாவம் அதுக்கு வந்துடுறது. அதே மாதிரியே அக்னிக்கு உஷ்ணதா, அக்னியும் உஷ்ணத்தையும் பிரிக்க முடியாது, அது பிறந்ததுல இருந்து சுபாவமா இருக்கு, இப்படித்தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னாக்க சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் நித்தியமாகவும் நிர்மலமாகவும் இருக்கும் தன்மை ஆத்மாவுக்கு சுபாவமானது. சத்தாகவும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக இருக்கிறது, சத்தாகவும் சித்தாகும், எல்லா இடத்திலையும் நான் 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 என்று சைதன்ய மூர்த்தியாக எல்லா இடத்திலையும் இருந்திருந்தது. சித்தாகும் ஆனந்த அம்சம், எப்பொழுதும் பேரானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமாகவே இருக்க, அந்த ஆனந்தத்தினுடைய திவலையை தான் நம்ம தூக்கத்துல அனுபவிக்கிறோம். ஏதாவது ஒரு பொருள்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு சந்தோஷம் ஒண்ணு வருது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஒரு டாஸ்க் முடிஞ்ச உடனே என்ன அர்த்தம், நம்ம ஆத்மாவுடைய பிரகாசத்தினுடைய ஒரு லெவலேஷன் தான் நமக்கு தெரியாது. இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஆனந்தம் தான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படின்னு தெரியாது. அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம், நிச்சயமா இருக்கு, அது எப்பொழுதும் இல்லாததே கிடையாதுன்ற நித்தியம் சாஸ்வதம் அப்படின்லாம் சொல்றது. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பொழுதும் இருக்கக்கூடியது. நிர்மலதா, அதுல ஒரு விதமான ஒரு மலங்களும் அதுக்குள்ள விட்டாது. ஆணவ மலம், கார்மிக மலம், மாயிக மலம்னு நம்ம சொல்லக்கூடிய மலங்கள் எதுவுமே அதுக்கு கிடையாது. இல்லையா? எப்படி சூரியத்துக்கு அது எதுவா இருந்தாலும் சரி, மாளிகையா இருந்தாலும் சரி, சாக்கடையா இருந்தாலும் சரி, அவருடைய பிரகாசம் எங்கும் இருக்கும். அவருக்கு தனியா ஒரு மலமும் அவருக்கு கிடையாது, அவரை டெயிண்ட் ஆகிறது இல்லை. அப்படித்தான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமாகவும் ஸ்வரூபமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அடுத்து நம்ம இப்ப பார்க்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். ஆத்மன சச்சிதம் சச்ச புத்தே விருத்திரிதி ஸ்வயம் சயோஜ்ய அவிவேகேன ஜானாமீதி பிரவர்த்ததே. அதே மாதிரியே ஆத்மாவை சத்து சித்து ஆத்ம சத்து சித்து ஆனந்தமும் சேர்த்துக்கலாம். சத்து சித்து சித்துன்ற அம்சங்களுடன் கூடியிருக்கு. ஆத்மனஹா சச்சிதம் சச்ச புத்தேஹே விருத்திரிதி, புத்தி ஆத்மாவுக்கு சம்பந்தப்படாத ஒரு புத்தி நம்ம கையில இருக்கு, விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தி, அதனுடைய விருத்தி, விருத்தினா தாட் மாடிஃபிகேஷன், அதனுடைய ஒரு அசைவு, அந்த புத்தியினுடைய அசைவு. இப்படி சத்து சத்து சித் அம்சம்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அந்த புத்தியில ஒரு அசைவு இருக்கு. இந்த அசைவு ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டோம், சேர்த்துட்டு துவயம் சயோஜ்ய, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அவிவேகேன, விவேகம் இல்லாத காரணத்தினால் எது சத்து எது அசத்துன்னு பிரிக்க தெரியாத விவேகம் இல்லாது. இல்லையா? முதல்லயே பாத்தீங்கன்னா நித்யா நித்திய வஸ்து விவேகா, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா சர்வம் அனித்யம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சயோஜிக்க அவிவேகத்தை, அந்த விவேகம் இல்லாததுனால ஜானாமி இது பிரவர்த்தத்தை, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஜானாமி நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அறிகிறேன்னு சொன்னா அதுல என்னத்து ரெண்டு அம்சம் இருக்கு, அறிதல்னு ஒரு அம்சம் இருக்கு, நான் ஒரு அம்சம் இருக்கு. அதையும் இதையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எது அறிகிறதுன்னு எனக்கு தெரியாம நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மனகா, இந்த ஆத்மாவுடைய சத்து சித்து உண்மையும் அந்த அறிவும் அம்சம், அம்சம்னாக்கா பகுதி, அதனுடைய ஒரு பார்ட் பகுதி, அதையும் புத்தியினுடைய விருத்தி, புத்தியினுடைய அசைவு, இது ஸ்வயம், இது ரெண்டுத்தையும்
அவிவேகேன என்னுடைய அறியாமையின் காரணமாக கையோஜ்ய ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஜானாமி இது நான் அறிகிறேன் அப்படின்னு பிரவர்த்தன் இப்படித்தான் நான் வெளிப்படுகின்றேன், இப்படிதான் தெரியுது எனக்கு நான் நான் நான். இது எப்படி அது ஆத்மாவும் அனாத்மாவையும் சேர்த்து வச்சு நான் அறிகிறேன் அப்படின்னு சொன்னான்னா, நான் அறிகிறேன்னு சொல்றவனுடைய மனசுல என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு இருக்கு. ஆத்மாவனுடைய ஒரு போர்ஷன் இருக்கு, அனாத்மாவனுடைய புத்தி ஒரு போர்ஷன் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து இந்த மிக்சரை தான் நான் அறிகிறேன் நான் அறிகிறேன். ஆத்மா அனாத்மாவனுடைய சம்யோகம் இந்த மிக்சர். இந்த மிக்சரை தான் வச்சுட்டு நம்ம எல்லாம் நான் அறிகிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆத்மான்றது எல்லாவற்றையும் அறிபவர், நோயர். ஆத்மா நோயர். அனாத்மா, ஆத்மா இல்லாததெல்லாம் அனாத்மா. உலகத்துல ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டான் அனாத்மான்னு. ஒன்னு நோயர், ஒன்னு நோன். நோனும் நோயரும் எப்படி ஒன்னா சேரும்? நோன் கேன் நெவர் பி நோயர், நோயர் கேன் நெவர் பி நோன். அப்படி நோயர் நோன் ஆயிடுச்சுனாக்கா அப்ப நோயர் ஒருத்தர் இருப்பாரு, அப்ப இது நோனா போயிடும். அதனால நோய் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் சாய்ஸ், வேற எதுவுமே கிடையாது. ஒன்னு ஆத்மா, ஒன்னு அனாத்மா. இப்ப மூணாவது என்டிட்டி இருக்குமே ஆனால் நம்ம யோசிக்கலாம். அந்த யோசிக்கிறதுக்கான அவகாசமே இங்க கிடையாது. இருக்கிறது ஒண்ணு ஆத்மா, பாக்கி எல்லாம் அனாத்மா. உலகத்துல இருக்கிற பாக்கி எல்லாம் அனாத்மாங்க. சரி, அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அது அதிகாரி, எதோடையும் ஒட்ட மாட்டார், நிர்மலமா இருக்காரு அவரு. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரம் எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால அந்த ஆத்மாவானவர் எதோடையும் சேர மாட்டார், அதிகாரியா இருந்துட்டு இருக்காரு. அதிகாரியா இருக்கிறவர் போய் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுவாரா? அப்படி பண்ணாருனாக்கா அது கர்த்திருவம் ஒண்ணு. கர்த்திருவம்னு வந்துச்சுன்னா மலினத்துவம். அவர் நிர்மலமாச்சு, அவரோட எந்த கர்த்திருவமும் ஒட்டாது, அவர் எதோடைய சேர மாட்டாருன்னு தெரியுது. ஒரு பக்கம் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இன்னொரு பக்கம் அனாத்மா இருக்கு. அனாத்மாவை பார்த்தா எல்லாம் ஜடமாச்சேன். அனாத்மாவுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய புத்தி இருக்குன்னாக்கா என்ன இருக்கும்? புத்தி இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஆத்மா உயிர் இல்லைன்னாக்க அவரை தூக்கி ரேதியில போட்டா கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே வேலை செய்யல. ஆகையினால என்ன தெரியுதுன்னா, இந்த புத்திக்கோ இந்த கண்ணுக்கோ காதுக்கோ வேலை செய்யக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா அதுக்கும் கருத்துருக்கும் கிடையாது, அதுவும் ஜடமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஆத்மாவுக்கு கருத்துருக்கும் வராது, இது ஜடமா இருக்கிறதுனால இதுக்கும் கருத்துருக்கமும் கிடையாது. இப்படி ரெண்டு ப்ராப்ளத்துல போய் மாட்டிட்டாங்க. ரெண்டு பேரும் இண்டிபெண்டா யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருக்கும் இந்த தர்மமே கிடையாது. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு தர்மம் இருக்கு, சேத்தன தர்மம் அப்படின்னு. சைத்தன்யம், அகமகம்னு சித்தாக இருக்கும் தன்மை ஆத்மாவுக்கு இருக்கு. புத்திக்கு என்ன இருக்குன்னா அதை கிரகிக்கக்கூடிய தன்மை. அது பிரதிபிம்பிக்கிற கண்ணாடி மாதிரி. எல்லா இடத்துலயும் சூரிய வெளிச்சமா நம்மளுடைய முகங்கள்ல இருந்தா கூட இதுல படுறது இதுல படுறதா கூட ஒரு கண்ணாடியில இருந்தா மாத்திரம்தான் என்னுடைய முகம் அங்க தெரியுது. அத மாதிரி எல்லா ஜடமாக இருந்தாலும் புத்தியும் ஜடமாக இருந்தாலும் இந்த ஆத்மாவனுடைய பிரதிபலிப்பு, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஆனது ஆத்மாவில படும் பொழுது அது சிதாகாசமாக மாறி அது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமாக இருந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு காரியம் என்ன பண்றது, இந்த ரெண்டு சேரும் பொழுது என்ன ஆகுது, ஒரு பிக்சர் ஒண்ணு வருது. இந்த பிக்சர்ல தான் சைத்தன்யத்தினுடைய ஆக்டிவிட்டி தெரியுது. இந்த சைத்தன்யத்தினுடைய ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருச்சுனாக்க எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி இருந்தா கூட எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஆனா இந்த பல்புல தான் அதை ஒழிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்காது. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும், எலக்ட்ரிசிட்டி கண்ணால பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம், ஆனா பல்புல தெரியுது. இந்த மைக்குன்ற ஒரு இடத்துல இந்த எலக்ட்ரிசிட்டி சேர்ந்ததே ஆனால் ஆம்பிளிஃபைங்னு ஒரு குவாலிட்டி வருது. இந்த ஃபேனோட சேர்ந்ததே ஆனால் அதுக்கு வருது. ஆனா எலக்ட்ரிசிட்டியும் இதுவும் சேர்ந்ததே ஆனால் எலக்ட்ரிசிட்டிக்கு தனியா ஒலிக்கிற தன்மை இருக்கா, ஒரு ஒலியை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய திறமை இருக்கா, ஒரு காற்றை உண்டாக்கக்கூடிய திறமை இருக்கான்னா திறமை இல்லை. ஆனா இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததே ஆனால் அதுக்கு ஒரு திறமை வருது. அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த புத்தியும் புத்தியினுடைய விருத்தியும் சேர்ந்ததே ஆனால் அதுக்கு நான் அறிகிறேன் அப்படின்ற ஒரு குவாலிட்டி வருது. இப்ப என்னாச்சு, எல்லா ஞானேந்திரிய வியாபாரங்களும் நம்ம பாக்குறோம். தூக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த புத்தி இல்ல, இது வந்து எதுவுமே தெரியல. ஆனா காத்தால தூங்கி எழுந்த உடனே அத்தியாசத்தோடய நான் எழுந்துக்கிறேன், நான் நான் அப்படின்னு எழுந்துக்கிறேன். அந்த நான் அந்த அகங்காரத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்றேன், ஆபீஸுக்கு போறேன் வரேன்,
லெக்சர் கொடுக்குறோம், கேட்கறோம், இப்படி எல்லாத்துலயும் அந்த நானோட சேர்ந்து 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 சேர்ந்துதான் இந்த விவகாரங்கள் எல்லாம் நடக்கிறது. இந்த சேர்க்கை எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, தனியா இருக்கிற புத்தி ஜடத்துக்கு அது கிடையாது. ஆத்மாவோ எரோடையும் சேர மாட்டார். அப்படி இருக்கும்போது என்ன, மாயிக்கமாக இந்த ஒரு அத்தியாசத்தினால எது சத்தியம் எது பொய்ன்னு விவேகம் அறியாத அளவுக்கு இது ரெண்டுத்தையும் நிச்சயிச்சு அகமிதம் மமயிதம் இது லோக வியவகாரா அப்படின்னு என்னது நான் எனது அப்படின்ற விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்லும் போது எந்த நானை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, கான்சியஸ்னஸா சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை எடுத்துக்காம ஆங்காரத்தோட சேர்ந்த அந்த ஆத்மா ரிஃப்ளெக்டட் சைத்தன்யனான இருக்கக்கூடிய நானை பார்த்து நான் எடுத்துட்டு எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னா நான் குருடு அப்படின்னு சொல்றேன். நான் போகிறேன், நான் வருகிறேன், நான் ஓடுகிறேன், நான் உட்காருகிறேன் அப்படின்னு அந்த நானோட எல்லாத்தையும் நான் நொண்டி காலனுடைய தர்மத்தை நானோட சேர்த்து நான் நொண்டி அப்படின்னு சொல்றேன். கண்ணனுடைய பாத்திரத்தை இந்திரியத்தோட சேர்த்து நான் குருடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய வீடு என்னுடைய வீடுன்னு சொல்ற மாதிரி இதுவும் என்னுடைய காலுன்னு தான் சொல்லணும், என்னுடைய கண்ணுன்னு சொல்லணும். என்னுடைய கண்ணா இருந்தா நான் இருக்காது, நான் கண்ணு இல்லையே. அப்படி இருந்தா கூட நான் என்ன சொல்றேன், நான் குருடு அப்படின்னு எப்ப சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிற பிரயோகங்கள்லாம் எப்ப பண்றேன் அப்படின்னு சொன்னா அத்தியாசத்தினால பண்றேன். ஒண்ணு சரியா புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவிவேகத்தினால கையோச்சு அவிவேகேன, இந்த அவிவேகத்தினாலதான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆச்சு, இந்த அவிவேகத்தினால நானும் புத்தியும் சேர்ந்ததுனால நான் ஞாதா அப்படின்னு ஆயிட்டேன். இது இந்த பொருள்கள் எல்லாம் என்னால் பார்க்கப்பட்ட பொருள்கள், இதெல்லாம் நியாயம் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் எனக்கும் இதுக்கும் என்ன நடக்கிறது, இந்த ஞானம்னு ஒண்ணு ஏற்படுறது. பிரமாதா இந்த கண்ணுன்ற பிரமாணத்தின் மூலமாக இந்த பொருள் என்ற ஒரு விஷயத்தை நான் பிரமாதாவுக்கும் பிரமேயத்துக்கும் பிரமாணம் ஒரு சம்பந்தத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கறது. இதனாலதான் நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை பண்றேன். இந்த அறிதல்ன்றது ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை, புத்திக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இது ரெண்டும் ஒன்னா சேரும் பொழுது விருத்தி சகித சைத்தன்யம், விருத்தியோட சைத்தன்யம் சேரும் பொழுது இந்த மிக்சர் இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அது காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு சம்பந்தம் மாயிக்க சம்பந்தத்தினால உண்டாகிறது. அததான் இவர் சொல்றாரு, ஆத்மனஹா சச்சித் அம்சத்த புத்தே விருத்தி துவயம். இந்த ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்ததுன்னாதான் விவகாரம். இந்த ரெண்டு ஒன்னா சேரலன்னாக்க விவகாரம் இல்லை. இந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்ததுனால விவகாரம் வந்தது. அதாவது ஆத்மாவும் புத்தியும் சேர்ந்ததுன்னா நான் அறிபவன் அப்படின்னாரு. நோயர் ஆத்மா பிளஸ் புத்தி ஐ நோயர் அப்படி வச்சுக்கணும் ஒரு ஈக்குவேஷன். ஆத்மா பிளஸ் புத்தி சேர்த்து நோயர்னு. அப்ப ஆத்மா பிளஸ் புத்தியினுடைய விருத்தி, அந்த தாட் மாடிபிகேஷன் இது சேர்ந்துட்டுன்னா என்ன ஆச்சு, பிரமாணம். ஒரு ப்ராசஸ், ஒரு நோயிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒண்ணு இந்த மிக்சர்னால வருது. இதே மிக்சரை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு விருத்தி எடுத்துன்னு வரான்னு வச்சுங்க, மனசுலதான் எல்லா நாலேஜும் ஏற்படும். அதனால அகம் பிரம்மா அப்படின்ற நாலேஜ் வரும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அகம்னு சொல்லும் போது அந்த ஆத்மாவை சொல்லுகிறோம், பிரம்மா அஸ்மின்னு சொல்லும் போது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே ஆங்கிள் எப்படி எல்லா பொருள்களையும் புரிஞ்சுக்கிறோமோ அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுல என்ன ஒரு தமாஷ் இருக்குன்னாக்கா, ஞானி எப்படி பாக்குறோம், நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா இத உண்மைன்னு நம்ம பாத்துறோம். ஞானியானவர் அவருக்கு தெரியும் இது மனசு இப்படி பாக்குறது, இது மனசுனுடைய தர்மம், இதுல நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் பாக்குறாரு. அஜ்ஞானியா இருக்கவன் என்ன பண்ணிடுறான், நான் அறிகிறேன்னு, நான் அறிகிறேன், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் ப்ரொஃபஷனல் அப்படின்லாம் சொல்லணும், நான் எம்பிஏ படிக்கிறேன், நான் மேனேஜ்மெண்ட், நான் சொல்றபடிதான் கேட்கணும். ராஜாவானவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும், சிஎம்டி சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் எதனால இந்த அகங்காரத்தோட சேர்த்து அந்த ஆத்மாவை முழுக்க மறந்து விட்டார். மறந்து இப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி விவகாரம் பண்ணிருக்காருன்னா, நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிடறான்னு வச்சுங்க, ஒரு வாழைப்பழத்தை பார்த்தாங்கனாக்க வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க, அவன் என்ன பண்ண தோலோட வாழைப்பழத்தை எடுத்துன்னு வரான். நம்ம என்ன பண்றோம், புத்திசாலியா இருக்கிறவன் அந்த தோலை எடுத்துட்டு அந்த வாழைப்பழத்தை மாத்திரம் தான் சாப்பிடுறான், தோலை விட்டுறான். அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஞானியா இருக்கிறவர் அகம் பிரம்மாஸ்மின்னு வரும்போது அவர் ரெண்டுத்தையும் ஒன்னா பாக்குறாரு. அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன பண்றான், அவனுக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மி தெரியாததுனால புத்திய நான் நினைக்கின்றேன், நான் இதை செய்கிறேன், நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். விவேகமா இருக்கிறவன் எப்படி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா பழம் மாத்திரம் தான் நம்ம சாப்பிடுறோம், பாக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், தூக்கி போட்டுறோம். அதே மாதிரி
அவருக்கு என்ன தெரியும், இந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஞானியானவர் எதை தூக்கி அடிக்கணுமோ, இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த புத்தி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு எதை பார்க்கணுமோ அந்த ஆத்மாவை மாத்திரம் பாக்குறாரு. இது எப்படி பாக்குறாருனாக்க, இந்த உடம்பு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கு, அது அதனுடைய சுபாவம், அப்படிதான் பண்ணும், அதுக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடை கொடுத்துருவோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு பாக்குறாரு. இதுதான் ஞானியினுடைய திருஷ்டிக்கும் நம்மளுடைய திருஷ்டிக்கும் வித்தியாசம். இவர் இப்ப யாரை பத்தி சொல்றாரு, நம்மளை பத்தி சொல்றாரு. இவர் அதிவேகேன ஆத்மாதான் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் பிரவர்த்திக்கிறது என்கிட்ட இருக்கிற சைத்தன்யம் தான் இந்த காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அறியாமையினால புத்தியினுடைய காரியத்தை போய் என்னுடைய காரியம் நினைச்சிட்டு நான் அறியாமையினால பாக்குறேன். ஆனா ஞானியானவர் அப்படி பார்க்க மாட்டார். இது வேற அது வேற அப்படின்றது அவருக்கு தெரியும். ஞானிக்கு இந்த அத்தியாசமானது எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லும்போது, விஸ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரையோகோ விசயி விசயினோகோ அப்படின்னு சொன்னார். ஒண்ணு விசயி ஆத்மாவானது, இதெல்லாம் விஷயம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ரெண்டும் எப்படி விருத்த சுபாவயோகம், சமப்பிரகாசவத்து விருத்த சுபாவயோகம். எங்க ஞானம் இருக்கோ அங்க அறியாம இருக்காது, எங்க அறியாம இருக்கோ அங்க ஞானம் இருக்காது. இது நம்ம அன்மைய வியதிரேகமா நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது லோக விவகாரம் எப்படி பண்ணிட்டு இருக்க, இது எனது, நான் எனது அப்படின்னு விவகாரம் பண்றோம். இந்த நானுன்றத போய் எதோட போட்டு என்னுடைய இந்திரியங்களோடையும் மனசோடையும் புத்தியோடையும் சேர்ந்து நான் நினைச்சிட்டு அவிவேகமா புரிஞ்சுட்டு இருக்கேன். என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விஷயங்கள்லாம் என் மேல போட்டுட்டு, என் வாய்ப்புக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அப்செட் ஆயிடுறேன். என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா புத்திரே புஷ்டகா அகம் புஷ்டகா, புத்திரோ நஷ்டகா அகம் நஷ்டகா, அவன் வேற என்டிட்டி நான் வேற என்டிட்டின்ற விவேகம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் என்னுடைய ஆத்மாவில நான் கல்பிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாட்டு பக்கத்துல ஒருத்தர் சேர்த்து போயிட்டான்னா இங்கெல்லாம் ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்கிறது பக்கத்து வீட்டு பையன். ஏன்னா அந்த அளவுக்கு அபிமானம் பந்தம், இங்க இருக்கிற பந்தத்தை என் மேல தூக்கி போட்டுட்டு நான் அவசப்பட்டு இருக்கேன். சரி, அந்த தப்பு தான் பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா எனக்கு கால் வலிக்குதுன்னாக்க, நான் என்னுடைய கால் இல்லைன்னாக்க நான் நொண்டி, அந்த நானை கொண்டு போய் காலோட சேர்த்து நான் நொண்டி அப்படின்றேன். என்னுடைய கண்ணு இந்திரியம், அது ஒரு இந்திரியம், இந்திரியம் வேலை செய்யலைன்னா நான் குருடு. அந்த நானை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் நான் வேற இது வேறன்ற விவேகம் இல்லாத காரணத்தினால எதிலையுமே சம்பந்தப்படாத அந்த நானை தூக்கி எதுகளெல்லாம் சம்பந்தப்படக்கூடாதோ அது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா இதுக்கு பேர் தான் அத்தியாசம். இந்த அத்தியாசம் எப்படி வந்தது, நாங்கெல்லாம் படிச்சவாளாச்ச அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு. பஸ்வாதிபிஷ்ட அதிசேஷார் அப்படின்னார். பசுக்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லப்பா. அதுவும் எப்படி இருந்தாக்க, ஒரு தண்டத்தை எடுத்துட்டு வந்தான்னா பார்த்துட்டு பயந்து பசுவானது வெளில ஓடுறது, யாராவது ஒருத்தன் கை நிறைய புல்ல எடுத்துட்டு வந்தான்னா அதை வாங்கிக்கிறதுக்காக ஓடுறது. அதே மாதிரிதான் நம்மளும் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அதுவும் பிரமாணத்தாவா இருந்து கொண்டு பிரமேய விவகாரத்தை நோக்கி போகும்போது இந்த பிரமாணம் வேலை செய்யறது. அப்படின்னா எப்போ பிரமாணத்தா வருது, அதுவும் அந்த புத்தியோட சேர்ந்துட்டு, அந்த புத்தியோட அதே மாதிரிதான் நம்மளும் புத்தியோட சேர்ந்துட்டு நான் நான் நினைச்சிட்டு நீங்களும் விவகாரம் பண்ணீங்க. அப்ப அதுக்கு ஒரு பூர்வபட்சம் பண்ணாரு. இல்ல யாகங்கள்லாம் பண்றாள் தீட்சிதர்கள்லாம், அவளெல்லாம் நீங்க அப்படி சொல்லாதீங்க, பசுவோட கம்பேர் பண்ணாதீங்க. பசுவானது ரொம்ப சென்சுவது, அதுக்கு 6 அறிவு கிடையாது, 5 அறிவு. நாங்கெல்லாம் 6 அறிவு, எங்களுக்கு எல்லாம் வேதம்னு ஒண்ணு தெரியும். அந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியதான யாகங்கள்லாம் பண்ணுவோம். நாங்க பண்ணான்னாக்க எங்களுக்கு சொர்க்காதி பலன்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான்னாக்க, அப்படி சொன்னாரு. அப்படியாப்பா அப்படின்னாக்க, இந்த சொர்க்காதி போகங்கள்லாம் ஆசைப்பட்டுன்னு போறிய, அது என்ன, அதுவும் இந்த ஊர்ல எப்படி அமெரிக்கா போறாவோ அதே மாதிரிதான் ஆசைப்பட்டு போறேன். அங்கேயும் கீழே பொண்ணு மத்திய லோகம் விசந்தின்னு வரப்போற, திருப்பி வரப்போற. என்ன தெரியணும் உனக்கு, ஆத்மான்றது எதோடையும் சம்பந்தப்படாத அபேத பிரம்மச்சத்ராதி பேதாத் அப்படின்னு ராஜாங்க. இப்ப இந்த பிராமண சத்திரியான்ற பேதங்கள் எல்லாம் இல்லாம ஒரு மலமும் இல்லாத சத்தியமாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஆத்மான்னு அவளுக்கு தெரியுமா? தெரியாதோ இல்லையா? எப்ப தெரியாதோ அவளும் இதே கோஷ்டி தான் அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணிட்டாரு. எல்லாம் அத்தியாசத்துலதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அத்தியாசத்தினாலதான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு. அவர் உங்களுக்கே எப்படி இருக்காருன்னா, எதோடையுமே அவர் சம்பந்தப்படவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னாக்க, நைவ கிஞ்சித் கரோமி அகம், அவர் எதோடையுமே அவர் சம்பந்தப்படுவதே இல்லை. அவர் என்ன சொல்றாரு கீதையில பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் அப்படின்னு, இந்த தத்துவவித்தானவன் இருக்கிறவன் நல்லா தெரியும், இது எதோடையும் நான் சம்பந்தப்படுவதில்லை, இந்த காரியம் எதுவும் என்னை சேர்ந்தது கிடையாது, நான் அகம் அகர்த்தா அப்படின்னு தெரிஞ்சுதான். அப்ப இந்த காரியங்கள்லாம் என்ன, பச்சன் திருவன் பிரிசன் விக்ரன்
அஸ்னன்னு கச்சன்னு ஸ்வபன்னு ஸ்வபன்னு அப்படின்லாம் வருது. பச்சன் சுன்வன் கிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உன்னிஷன் நிஷன்னபி இந்திரியாணி இந்திரியாத்தேஷு வர்த்தந்தே இதி தாரயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பது, செய்வது, போவது அப்படின்ற காரியங்கள்லாம், தூங்குவது, இந்த காரியங்கள் எல்லாம் செய்யற காலத்துல என்ன ஆகுதுன்னாலே இந்த ரெண்டு மிக்சர் வந்துச்சு. இந்த ஆத்மாவும் அனாத்மாவையும் ஒன்னா சேர்ந்துட்டு இவன் நான் செய்கிறேன், நான் தூங்குகிறேன், நான் கண்ணை முழிக்கிறேன், நான் உணவை உண்கிறேன், நான் உறங்குகிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மிக்சர் தான் காரணம். இந்த மிக்சரை எதனால வந்ததுன்னா அவிவேகத்தினால வந்தது. ஞானியானவன் இதை புரிந்து கொண்டதுனால அவனுக்கு இதெல்லாம் பாதிக்கிறது இல்லை. எனக்கு நான் இதை செய்கிறேன்றதுனால அதனுடைய ரிசல்ட் எல்லா பாதனையும் எனக்கு சேர்றதுனால நான் அதுல இன்னும் கொஞ்சம் முடிஞ்சு போயிடுறேன். அதனால இந்த தப்பு தான் நடந்தது. இந்த தப்புக்கு காரணம் அவிவேகம்ன்றத ஆச்சாரியால் ஆத்மபோதத்துல ரொம்ப அழகா சொல்ல. ஆத்மனஹா சச்சித் அம்ச புத்தே விருத்தி இதி துவயம். புத்தி விருத்தியும் சச்சித் அம்சத்தையும் ஒன்னா சேர்ந்துட்டான். சேர்த்துட்டு சயோக்கிய அவிவேகன ஒரு விவேகம் இல்லாத காரணத்தினால் ஜானாமி நான் இதை அறிகிறேன் அப்படின்னு பிரவர்த்திக்கிறான். ஜானாமி இது பிரவர்த்ததே அப்படின்னாரு. ஆத்மனோ அடுத்தது 26க்கு போம். இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது சொல்லும் போது அதுவே இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றார், ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தேர் போதோ ந ஜாத்விதி ஜீவ சர்வமஹம் ஞாத்வா ஞாதா திரஷ்டதி புஷ்யதி அப்படின்னு. சில புஸ்தகங்கள்ல ஞாதான்றதுக்கு பதிலா கர்த்தான்னு இருக்கு. அதுவும் நல்ல பாடம் தான். நீங்க ஞாதான்னு வச்சிருந்தாலும் கர்த்தத்துவம்னு வச்சிருந்தா ஞாத்திருத்தம்னு வந்ததுனால மனசுடைய கிரியாதான் அது. அந்த சதத்துல சர்வமகம் அப்படின்னு சில பாடத்துல இருக்கு, சர்வமலம் அப்படின்னு இருக்கு. அதுலயே ஒன்னும் வேதங்கள் இல்ல. இதுல ஆத்மனஹா விக்ரியா நாஸ்தி. ஆத்மனஹா ஆத்மாவுடைய 6வது விபக்தி ஆத்மனஹா ஆத்மாவிற்கு விக்ரியா நாஸ்தி. அது அதிகாரியாச்சே, அது எதோடையும் சம்பந்தப்படாது. அதுக்கு ஒரு எந்த மாடிபிகேஷனும் ஆத்மாவுக்கு கிடையாதுன்றது நமக்கு தெரியும். ஆத்மாவுக்கு விக்ரியா நாஸ்தி. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நான் அறிகிறேன்னு சொன்னாரு? அதனால தப்பு. ஆத்மாவுக்கு விக்ரியா கிடையாது. நம்ம சொன்ன அதே பாயிண்ட் ஆச்சாரியார் சொல்றாரு. புத்தேர் போதோட ஜாத்வதி. புத்திக்கு இந்த கான்சியஸ்னஸ் எப்போதுமே கிடையாது, அது ஜடமாச்ச. புத்தேர் போதோ ந ஜாத்து. ஜாத்துனா என்ன? ஜாத்வதி எப்பொழுதும் கிடையாது. ஜாத்து இதி அப்படின்னு சில பாடங்கள் இருக்கு. ஜாத்து என்று அப்படின்னு அதையும் வச்சுக்கலாம். ஜாத்து இதி. ஜீவஹா சர்வமகம் ஞாத்வா ஞாதா திரஷ்டா. இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டா இதெல்லாம் தெரியாம இது வேற அது வேறன்னு தெரியாதனால இது என்ன புரிஞ்சுட்டானாக்க ஞாதா நான் தான் அறிகிறேன், அகம் ஞாதா, அகம் கர்த்தா, அகம் போக்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தியும் அவன் மேல இழுத்துண்டு திரஷ்டா இட்டி முக்கியத்தினா மோகத்தை இறைகிறான். மோகத்தினால இவனுக்கு அந்த எண்ணம் வந்துடுது. காத்தால எழுந்த உடனே அந்த மோகம் வந்துடுது. தூங்கி எழுந்த உடனே எழுந்துக்கும் போதே நான் ஆத்மான்னு ஒரு நாள் கூட எழுந்துக்கிறது இல்லை. எழுந்துக்கும் போதே நான் ராஜகோபால்னு எழுந்துட்டுறேன். அப்படி என்ன ஆச்சுன்னா அனாதி காலமா அந்த மாதிரி எத்தனையோ ஜென்மாக்களா இந்த பழக்கம் எனக்கு. போன ஜென்மால என்னவா இருந்தானோ அதுலயும் நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த மனசு, நான் தான் இந்த புத்தின்னு நினைச்சிட்டே வளர்ந்து வந்துவேன். இப்ப திடீர்னு கடைசி ஜென்மால இப்ப போய் உனக்கு வேதாந்த நீ இல்லப்பா அதுன்னு சொன்னா அது புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது புரியுற வரைக்கும் என்ன ஆச்சு, இந்த அஜானத்துல எழுந்துக்கிறான். அது எப்போ அந்த ஞானம் வருதோ அப்பதான் அந்த ஞானம் அவளுக்கு நமக்கு வருது. அது வரைக்கும் என்ன ஆச்சு, இந்த அனாதிகால சம்ஸ்காரத்தோட. அதனால இதை நான் எழுந்துக்கும் போதே இந்த அகங்காரத்தோடய நான் எழுந்துன்றேன். நான்ற அகங்காரத்தோடய எழுதுவேன். நான் ஆம்பளை, நான் பிராமணன், நான் எம்பி அப்படின்னு எழுந்துடுறேன். இது என்ன, இந்த மோகத்துக்கு காரணம் என்னன்னாக்கா ஆத்மாவுக்கு எந்த ஒரு கிரியையும் இல்லை என்பது தெரியாது. புத்தின்றது ஜடம், இதுக்கு எதுவும் தெரியாது. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யறது அப்படின்னாக்க இது ஏதோ மோகத்துல வந்த காரியம் இது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது சொல்றதுக்காக ஆத்மனஹா விக்ரியா நாஸ்தி. ஆத்மாவுக்கு ஒரு மாற்றங்களும் கிடையாது. புத்தே போதஹா ந ஜாத்து. ஒரு காலம் அதுக்கு நோ டைம் இது புத்திக்கு இந்த கான்சியஸ்னஸ் வரவே வராது. ஆனா வந்த மாதிரி இப்ப தெரியுது, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன்னால தெரியுது. இது ஜீவஹா சர்வம் அகம் எல்லாவற்றையும் நான் என்று அறிந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஞாதா நான் அறிபவன், நான் கர்த்தா, நான் திரஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இதெல்லாமே ஜடம்தான், இந்த ஜடத்துக்கு வராது. அதுவோ சைத்தன்யம், அதோட எதுவும் ஒட்டாது. ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு இந்த மிக்சர்னால என்ன ஆச்சு, இந்த கன்ஃபியூஷன்னால என்ன ஆச்சு, நான் செய்கிறேன், நான் கர்த்தா, நான் என்னாலதான் இது நடக்கிறது அப்படின்னா, நான் தான் போக்தா, எனக்காக தான் இதை செய்து கொள்கிறேன், நானே கர்த்தா, நானே போக்தா, நானே ஞாதான்னு நினைக்கிறேன். சில சந்தர்ப்பங்கள்ல என்ன பண்ற, நான் கர்த்தா ஆனா போக்தா வேற யாரோ. ஏன்னா இப்ப நான் சமையல்காரன்னு வச்சுங்க, நான் போய் உங்க ஆத்துல சமைச்சிட்டு நான் இன்னொரு ஆத்துக்கு போயிடுவேன். அப்ப சமயத்துல நான் கர்த்தா தான், நான் போக்தா இல்லை. ஆனா நீங்களே சமையல் செஞ்சு நீங்களே சாப்பிட்டாங்கன்னா கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் எல்லாமே ஒரு இடத்துல வருது. சில சமயத்துல நான் கர்த்தாவா இருக்கேன், சில சமயத்துல போக்தா. இப்ப அப்பாவுக்கு சிராதம் பண்றேன்னாக்க யாரு போக்தா? எங்க அப்பா வந்து சாப்பிட்டு போறாரு, கர்த்தா தான் நானு, போக்தா வேற. இப்ப கர்த்தா வேற, போக்தா வேற, ஞாதா வேற அப்படின்னு இருந்தா கூட சில சமயத்துல எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து நானே ஞாதா, நானே கர்த்தா, எனக்கே நானே சமைச்சிட்டு நானே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நானே போக்தா, இப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் எதனால வருதுன்னா அவிவேகத்தினால வருது. இந்த ரெண்டு மிக்சர்னாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அறிஞ்சுக்கணும்னு அதே விஷயத்த ரெண்டாவது சொன்னார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தோட அடுத்தது சொல்லணும் அவருக்கு. நான் இது ரெண்டுத்திலையும் திருஷ்டாந்தம் சொல்லல, இந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே அடுத்தது அவருடைய பாணியில போயிட்டார். ரஜ்ஜு சர்ப்பவதாத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் வஹேத் நாஹம் ஜீவ பரமாத்மேதி ஞாதஞ்சேத் நிர்பயோ பவேத் அப்படின்ட்டார். ரஜ்ஜு சர்ப்பவது ஆத்மானம் ஜீவம். இந்த ஜீவனானது எப்படி இருக்கான்னா கயத்தை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ரஜ்ஜு சர்ப்பவது, ரஜ்ஜுவை பார்த்து இது ரஜ்ஜுன்னு நினைக்காம, இது நல்ல இருட்டு, இருட்டுல வளைஞ்சு ஒரு பொருள் இருந்தது, இந்த பக்கம் போனான். ஏற்கனவே அவனுக்கு தெரியும் இந்த ஊர்ல நிறைய பாம்பு இருக்குன்னு, பயந்துட்டு ஓடி வந்துட்டான். என்னன்னாக்கா ஐயோ ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு. உடனே பக்கத்துல இருக்கிறவன் டார்ச் எடுத்துன்னு போனான். எடுத்துன்னு போய் அவன் கூட போய் பார்த்தான்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கயர் இருக்கு. அந்த கயரை பார்த்த உடனே இவனுக்கு வந்து சர்ப்ப புத்தி வந்துருக்கு. பார்த்த உடனே அவனுக்கு வந்து திடீர்னு சர்ப்பம் வந்த மாதிரி அவன் உடம்பெல்லாம் வேட்டு கொட்டி அவன் ஓடி வந்து எல்லா அமகலமா ஆயிடுச்சு அதுக்குள்ள, இவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி. அப்படி அந்த ரஜ்ஜுவா பார்க்காம வேற ஒன்னா பார்த்தான்னாக்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அப்படி நீங்க அந்த கடவுளை நானாகவும் அந்த ஜீவனாகவும் அந்த ஆத்மாவாகவும் சத்து சித்துன்னு பார்க்காம என் கூட இருக்கிறதோட சேர்த்துட்டீங்கன்னா என்ன ஆச்சு, எனக்கு இந்த சம்சாரம் வந்து ஒட்டிருக்கு. எப்படி பயம்னு சர்ப்பம்னு தெரிஞ்சவனுக்கு பயங்கள்லாம் ஒட்டிட்டு வேட்டு கொட்டிருக்கு, பயம் வந்துட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன கடிச்சிருவேன்ற எல்லா வயசையும் பிபி ஏறிச்சு எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நமக்கு இந்த ஆத்ம போதம் தெரியாததுனால இந்த உலகத்தோட நம்ம உழந்து இதுல இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம்னு என் தலையில கட்டிட்டு நானும் அவசப்பட்டு இருக்கேன். இங்க அந்த விஷயத்த ரஜ்ஜு சர்ப்பவது ஆத்மானம் ஜீவம் ஞாத்வா, இந்த ஜீவனை ஞாத்வா பயம் வகையது, அது போய் பயம் ஆயிடுச்சு எனக்கு. ரஜ்ஜுவை பார்த்த சர்ப்பம் நினைச்சிட்டு எப்படி அவன் பயத்தை பண்ணானோ அதே மாதிரி நான் என்ன ஜீவன் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நான் தான் பிரம்மன்றது தெரியல, நான் தான் அந்த ஆத்மா எங்கும் நிறைந்தவன்றது தெரியாததுனால செஞ்சான் உடம்புல இருக்கிறோம் சார், எனக்கு என்ன சார் தெரியும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சார், என் பேச்ச யாரு கேட்கறான்னு இவனா எல்லாத்தையும் இவன் மேல போட்டுண்டு இப்ப என்ன சரி எல்லாத்துக்கும் பயந்து உட்கார்ந்துருக்கான். எதுக்கு பார்த்தாலும் பயம், இன்செக்யூரிட்டி, எப்படி பையன் காப்பாற்றுவான், எனக்கு 60 வயசு ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னாக்கா யார் எனக்கு துட்டு தருவா, எல்லா பயமும் அவனுக்கு ஏன் வந்ததுன்னா இல்லாத பயங்கள் எல்லாம் வந்ததுன்னா அந்த இல்லாத சர்ப்பத்துல இருந்து அவனுக்கு வந்தது இல்லையா பிரமம், அதே மாதிரி இல்லாத விஷயங்கள்ல இருந்து இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஆத்ம ஞானம் ஆத்ம போதம் இல்லாததுனால இவன்னு தன்னை நினைச்சிட்டு அந்த பயத்தை வகத்து என் தலையில தூக்கி வச்சுட்டு அந்த பயத்துல இன்செக்யூரிட்டியில நான் அவசப்பட்டு இருக்கேன். நான் அவஸ்தை நாகம் ஜீவஹா, ஆனா அகம் ஜீவஹா, நான் ஜீவன் இல்லப்பா பரமாத்மா இது ஞாதஹா சேத், இப்படி நான் தான் அந்த பரமாத்மா என்ற அறிவு உண்டாகுமே ஆனால் ஞாதஹா சேத் ஞாதன் சேத் அப்படி அறிந்து கொள்வான நிர்பயோ பவேத், அவனுக்கு ஒரு பயமும் கிடையாது. யாருக்கு யாரை பார்த்து பயப்படணும், நான் தான் ஆத்மா. ரெண்டாவதுன்னு ஒரு வஸ்து இருந்தாதானே பயப்படணும். விதியாத்வை பயம் பயத்து, ரெண்டாவதுன்னு ஒரு வஸ்துவை நீங்க ஒத்துட்டீங்கன்னா அது கருப்பா இருக்கும், நான் அது வெள்ளையா இருந்ததுன்னா நான் கருப்புன்ற எண்ணம் வரும், அது பணக்காரனா இருந்ததுன்னாக்கா நான் ஏழான்ற எண்ணம் வரும், அவன் பிராமணனா இருந்தா நான் அபிராமணன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரி எண்ணங்களுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா இரண்டாவது ஒரு வஸ்துவை ஒத்துட்டீங்கன்னாக்க இந்த இரண்டாவது வஸ்துன்றதே ஒண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டே ஆனால்
எதுல இருந்து பயம்? அதனாலதான் சன்னியாசிகள்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசம் வாங்கிட்டான்னா எதுக்காவது பயப்படலாமா? அவன் எதுக்கும் அவளுக்கு விஷயம் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணா ராஜாவானவர் ராஜகுருவா ஒரு சன்னியாசியை வச்சுப்பாங்க. ஏன்னா அவதான் உண்மையா சொல்லுவா. உண்மையை பேசக்கூடிய திறமை என்னதான் சொன்னாலும் இந்த வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் வராது. இவங்கெல்லாம் வந்து பயத்துல, ஏன்னா இவங்களுக்கு இந்த சம்சாரத்துடைய பிரச்சனை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே அட்வைஸ் பண்ணுவான். ஆனா ஒரு சன்னியாசி நீங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவர் கரெக்டா சொல்லுவாரு. அவருக்கு வந்து பயம்ன்றதே கிடையாது அவருக்கு. ஏன்னா ரெண்டாவது ஒரு பொருளை பார்த்து 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 இவனுக்கு பயம் வந்துருச்சு. அவருக்கு ரெண்டாவது பொருள் எதுவும் கிடையாது, ஆத்மாதான் சத்தியம், அதை தவிர வேற இல்ல, இதெல்லாம் போய் நித்தியான்னு சொல்றதுனால அவரால் கரெக்டா டிசிஷன் எடுக்க முடியும்னு வச்சிருக்கான். விதியாத்வை பயம் பவத்தின்னு மாண்டிக்க உபநிஷத்துல சொன்னாரு. அதே கீதையிலேயே மஸ்தானி சர்வபூதானி அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் அகம்னா பேசி வர்த்தன்ட்டு, அதுல நான் இல்ல, இவையெல்லாம் எங்கிட்ட கற்பிதமாயிருக்குன்றது பாருங்க. நான் வேற, இதெல்லாம் வேற, இதெல்லாம் உங்களுடைய விவகாரம், இந்த ரெண்டாவதுன்றது எனக்கு கிடையாது அப்படின்னு அதையே சொல்றாரு. அவன் என்ன பண்ண, இன்னொருத்தர் சொன்னா, இந்த இன்னொரு ஆச்சாரியார் சொல்ற, இந்த யானையை பார்த்து பயந்தானாக்கா ஒரு நியாயம் இருக்கு. யானையை பார்த்து கூட பயப்பட வேண்டாம். அந்த யானையினுடைய நடல் நம்ம மேல விழுந்துச்சுனால இவன் பயங்கர அலறி வச்சுன்னு ஓடி போயிடுவான். நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு இப்போ ரீசெண்டா நடந்தது. அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப ஜபல்பூர்ல இருந்து ஒரு பெரிய மெயின் ரோடுக்கு வர்றதுக்காக ஸ்கூட்டர்ல வந்திருக்காரு. வந்திருக்கும் போது அந்த லாரிக்காரன் ஒருத்தன் ஃபாஸ்டா வந்திருக்கான். அந்த லாரிக்காரன் வந்து இவன் வந்துட்டானே, இவன் திரும்பிடுவாரான்னு சொல்லிட்டு நல்லா பிரேக் போட்டானா. அவன் பிரேக் போட்ட இவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் இடிச்சுவானோன்னு சொல்லிட்டு இவருக்கே வந்து அடிபட்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் அந்த லாரிக்காரன் தான் இவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணான். அந்த லாரிக்காரன் நல்லா ஒரு 20 அடிக்கு முன்னாடியே எல்லாரும் பார்த்திருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த லாரியை விட ரொம்ப பயம் இல்லைங்க, அதை அடிச்சிருமோன்ற பயத்திலேயே ஒரு ஸ்கூட்டர்ல விட்டுட்டாரு. இப்படி எதனால வந்ததுன்னா, இதுதான் நோஷனல் பயம். இதுதான் அந்த சர்ப்ப பயம். அங்க இருக்கிறது ரஜ்ஜுன்னு தெரியாம அது சர்வம், அது சர்ப்பம்னு இவனா அச்சீவ் பண்ணிட்டு பண்ண மாதிரி இந்த சம்சாரத்துல போய் மாட்டிட்டு, இந்த சம்சாரத்துல இருக்கிற ப்ராப்ளம் தான் எனக்கு நினைச்சுட்டான். இது எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தான், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அறிவு யாருக்கும் வர்றதில்லை, வேதாந்தியை தவிர. அந்த வேதாந்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டுதான் இந்த அறிவு வருது. அதனால வேதமும் என்ன சொல்றது, ரெண்டாவதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க அதனால பயம் அப்படின்றது ஒண்ணு வரும்பா. அதனால அபயம் தான் நம்மளுடைய லட்சணம். அதுதான் ஒரு பிராமணன்னா என்ன அர்த்தம், பயமே இல்லாம இருக்கணும், அவனுக்கு தான் பிராமணன்னு பேரு. பயம்னா அபயம் பிரதிஷ்டிதாம் சிந்ததே அப்படின்னு வேதங்களும் சொல்றது. அதனால பயம்ன்றதே இருக்கக்கூடாது. அபயம் பிரதிஷ்டாம் சிந்ததேன்னு தைத்திரிய உபநிஷத்துல இந்த பயமற்ற தன்மை தான் இருக்குது. பயம்ன்றது என்னன்னாக்க இந்த இன்செக்யூரிட்டி தான் பயம். எல்லாத்துக்கும் ஒரு பயம் நமக்கு என்ன, நம்மளுக்கு பகவான் கை விட்டுருவாரு, ஏன்னா இன்னும் முழுமையான நம்பிக்கை இல்லை. பகவான் மேல உண்மையான நம்பிக்கை இருந்ததுன்னா பயம் வரக்கூடாது யாருக்கும். நம்ம எல்லாருக்கும் பயம் வருது அதிகம் மீறி. என்ன, நம்ம பையன் வச்சுப்பானோ, நம்ம பொண்ணு வச்சுப்பாளோ, நம்மளை தூக்கி விடுவானா, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னா எல்லாம் நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம்னாங்க, நிச்சயமா பகவான் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இல்லை. வாயில தான் பேசிட்டு இருக்கோம், லெக்சர் கொடுத்துட்டு இருக்கோமே தவிர இருந்தது ஏன்னா அந்த பயம் வரக்கூடாது. ஆனா யாருக்குமே இல்லை. டெய்லி கோயிலுக்கு போறான், நான் பக்தன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏன் அந்த சிவன் மேல உனக்கு அப்படி ஒரு, அம்பாள் மேல அப்படி ஒரு அவநம்பிக்கை வந்தது? ஆனாலும் இவன் இப்ப சேர்த்து வச்சான், பக்கத்துல வேற ஆபீஸ்ல அட்வைஸ் பண்ணிடுறான், இல்ல உனக்குன்னு ஒரு 5 லட்சம் எங்க இருந்தாலும் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வேணும்னு. அவன் வேற நமக்கு ஏற்கனவே நமக்கு அவன் நம்பிக்கை, இது வேற இன்னும் கொஞ்சம் மூட்டிக்கிட்டு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை ஏற்றதுனாலதானே வந்தது. இந்த நம்பிக்கை எப்படிதான் வரும்னாங்க, இந்த வேதாந்த ஜன்ய ஞானத்தினால மட்டும்தான் இந்த அபயம்ன்ற ஒரு நிலையை சொன்னோம். அதுதான் டெய்லி எல்லா சுவாமிகளுமே நமக்கு வரத முத்திரை அபய முத்திரைன்னு ரெண்டுத்தையும் காமிச்சிருந்தாலும் எல்லாரும் அந்த வரத முத்திரைக்காக தான் கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பரிசு என்ன ஆச்சு, இன்னும் வரவே இல்லையே, கோயிலுக்கு 4 தடவை போனேன்னா இன்னும் வரலையான்னு பாக்குறான். இவன் எல்லாரும் அந்த வரத முத்திரைக்கு மாத்திரம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களே தவிர முக்கியமான முத்திரை எங்க அபய முத்திரை தான். அதுக்காக தான் எல்லாருக்கும் அபயம், நான் இருக்கேன் கவலைப்படாதான்னு சொன்னதை யாருமே எடுத்துக்கவே இல்லை. இருந்தாலும் இவன் கவலைப்பட்டு தான் இருக்கான். அவன் என்ன கையை காமிச்சு விட்டுருவாங்க, பிரச்சனை வந்ததுன்னா நான் தானே அவஸ்தப்பட போறேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் நம்பிக்கை வரலன்ற அர்த்தம், வாய் அளவுக்கு தான் இருக்குன்ற அர்த்தம். இந்த அபயமான ஒரு நிலைமை எப்போ வரும் அப்படின்னா, அகம் ஜீவஹா அகம் ந அகம் ஜீவஹா, நான் ஜீவன் இல்ல பரமாத்மா, நான் தான் அந்த பரமாத்மா, இது ஞாபகம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமையானால் அவனுக்கு நிர்பயோபவத், அவனுக்கு ஒரு பயமும் கிடைக்காதுன்னு அடிச்சு நம்ம சினிமாலாம் சொல்ற மாதிரி ஒரு பஞ்சு டைலாக் சொல்லிவிட்டாரு. எப்ப நான் தான் பரமாத்மான்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ
அவனுக்கு நிச்சயமாக பயம் என்பதே கிடையாது. அவன் இஸ் த மோஸ்ட் செக்யூர்டு பர்சன். அவனுக்கு ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை. அவனுடைய செக்யூரிட்டி எல்லாம் என்ன? அவனுடைய அறிவு. நான் தான் பரமாத்மா அப்படின்னு. நான் இந்த சின்ன ஆத்மா இல்ல, நான் பரமாத்மா, அந்த பெரிய ஆத்மா நான் தான். நான் இப்ப என்ன நினைச்சிட்டு எஞ்சான் உடம்போட என்ன நினைச்சிட்டு இந்த சின்ன ஆத்மா நானுன்னு ரொம்ப சின்னவன பண்ணேன். என்னால என்ன ரெண்டு அடிக்கு மேல கையை கூட நீட்ட முடியாது அப்படின்னு நினைச்சு நான் சின்னவன. ஆனா வேதம் என்ன சொல்றது? நம்ம பார்த்து வேதாந்தம் முழுக்க நீ ஜீவன் இல்ல, நீ பரமாத்மா அப்படின்னா. பரமாத்மா ஜீவாத்மாக்கு என்ன வித்தியாசம்னா, ஜீவனாக்க புத்தியோட இருக்கிறதோட சேர்ந்துட்டு நீ இப்ப முதல்ல சொன்ன அந்த மிக்சர்ல ஏமாந்துட்டு இருக்கிற ஆளு நீ அதிவேகத்தினால ஜீவன். ஆனா வஸ்துதா நீ யாரு? பரமாத்மா. பரம்னா என்ன அப்படின்னா தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதம் எதுவோ அதுதான் பரம். பரம்னாக்க உலகத்துல அதுக்கு இணையா ஒரு காலம், எல்லாமே காலத்துலதான் கல்பிதமா இருக்கு. எல்லாம் காந்தி இருந்தாருனாக்கா 1800 பிறந்தார். எப்ப செத்து போனார்? 1948 செத்து போனார். நடுவுல இவ்வளவு நாள் இருந்தார் அப்படின்னு சொன்னா எல்லாம் காலத்துல கல்பிதம். யார பத்தி பேசினாலும் கால சம்பந்தம். என்ன பார்த்து பேசினீங்கன்னா நீங்க கேட்கறது உடனே என்ன கேட்கறோம், வயசு என்ன? நான் இந்த வயசும் பிறந்தேன் அப்படின்னு கால சம்பந்தத்தோட தான் எல்லாம் பண்ணான். எப்போ வந்து ஆச்சுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இதேதான் எந்த திங்கிங் வந்தாலும் நமக்கு இந்த காலத்தோடயே சம்பந்தப்படுத்துறதே வழக்கம். இந்த ஜீவனுக்கு எல்லாத்தையும் கால சம்பந்தம் இல்லைன்னாக்கா தேச சம்பந்தம். எங்க வீடு வாங்கியிருக்காரு அங்கேயா வந்து நீங்க எப்படி வர ஸ்கூட்டர்ல வரலாம், இப்படிதான் நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம் பாருங்க. காலம் தேசம் இதோடயே தான் இருக்கு. இல்லைன்னா வஸ்து என்னை விட பெரிய வீடா வாங்கியிருக்கா, சின்ன வீடா வாங்கியிருக்கா, நீங்க இருக்கிறது இந்த ஏரியாவா அந்த ஏரியால எல்லாம் நல்ல ஏரியா, பெரிய பெரிய ரோடா, இப்படி எல்லாத்தையும் வஸ்து பேதம், கால பேதம், தேச பேதம். இந்த கால தேச வஸ்துவோட சம்பந்தப்படுத்தி தான் நம்ம பண்ற எல்லா விவகாரமும் நடக்கிறது. இங்க போனோம் அங்க போனோம்னாக்கா எத்தனை மணிக்கு பிளைட்டு, இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நான் அங்க போனோடனே அங்க எனக்கு அபார்ட்மெண்ட் ரெடியா இருக்குமா, அந்த அபார்ட்மெண்ட் ஸ்பேசியஸா இருக்குமா, அங்கேருந்து நான் போக முடியுமா, உடனே டாக்ஸி கிடைக்கும். எல்லாம் பாருங்க தேச சம்பந்தம், கால சம்பந்தம், வஸ்து சம்பந்தம். கால தேச வஸ்து சம்பந்தம் இல்லாததான பொருள் உலகத்துல ஏதாவது இருக்கான்னா ஒன்னே ஒண்ணு இருக்குப்பா, அதுதான் நீ, அதான் ஆத்மா. கால சம்பந்தமோ தேச சம்பந்தமோ இல்லாத ஒரு வஸ்து எது உலகத்துல இருக்குன்னாக்கா அந்த ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு கால சம்பந்தம், தேச சம்பந்தம், வஸ்து சம்பந்தம் இல்ல. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதா. அதுக்கு இணையா ஒரு ஜாதி இல்ல. இருந்ததேனா சொல்லலாம். ஒரு மாட்டு வண்டி ஓட்டின்னு வந்தோடனே ஒரு மாட்டை இறக்கி வச்சேன், இன்னொரு மாடு எங்கேயோ போயிருக்கு. உடனே இவனை போய் தேடிட்டு வாடா அப்படின்னு சொன்னா எதை தேடுவான்? கழுதையா தேடுவான்? இதுக்கு இணையா இருக்கிற ஒரு மாட்டை தானே தேடுவான். அது மாதிரி சஜாத்திய பாதம் இல்லையா? இப்போ ஒரு சஜாத்திய விஜாத்திய பேதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, கல்லை விட நான் வேறானவன் இல்லையா? கல்லுன்றது வேற ஒரு பொருள், சரீரத்தோட கூடியணும். நம்மெல்லாம் ஒரு ஜாதி, நம்மெல்லாம் சரீரம். இதெல்லாம் ஜடான ஒரு ஜாதி. இதெல்லாம் கல்லு, மண்ணு, டேபிள், சேரு, இதெல்லாம் ஜடம் நல்லா தெரியுது. சரீரம் வேற. ஆனாலும் இது வேற அது வேற. விஜாதி, விகத ஜாதி. இந்த ஜாதி வேற, இந்த ஜாதி வேற, நம்மெல்லாம் வேற. நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். இதுக்குள்ள நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம்னா என்ன, ஆம்பளை பொம்பளைன்னு ரெண்டா பிரிஞ்சுட்டோம். அதுல சரி அப்படியும் பிரிச்சாங்கனாக்கா என்ன ஆச்சு, நான் ஐயரு ஐயங்காரன்னு பிரிஞ்சிருந்தோம். அந்த ஐயர்னு பிரிஞ்சிருந்தானாக்கா நாங்க வடமா, நாங்க அசரம், நாங்க பிரேச்சரணம்னு அதுல ஒரு ஜாதி. எத்தனை ஜாதி பாருங்க உள்ளுக்குள்ள. இது உள்ள போனா சரி, அதுலயும் போது நாங்க கும்பகோணமா தஞ்சாவூரா, அதுல ஒரு ஜாதி பேதம். இப்படி எல்லா பேதத்தோடையும் சஜாத்தியம் விஜாத்தியத்தோட தான் நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கு. இல்லைன்னா சொகத பேதம். இல்லைன்னாக்க ஹைட்டா இருப்பாரா, அவரு கண்ணாக இருக்குமா, அவருக்கு நிறைய பணம் இருக்கா அப்படின்னு அவருக்குள்ளேயே பேதங்கள். நம்மளுக்குள்ள இந்த பேதங்கள்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா கூட ஒரே ஜாதி ஒரே சரீரம் எல்லாருக்கும் அக்கா தண்ணிக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்குள்ள என்ன பேதங்கள் வருது, அவளுடைய ஸ்டேட்டஸ் பேதம் சொகத பேதம். அது அவளுக்குள்ளேயே பேதம் வருது பாருங்க. அவளுக்கு எல்லாம் இருக்கு, எங்க அம்மா அவளுக்கு என்ன கவனிப்பா, இவளுக்கு என்ன கவனிக்க மாட்டான்னு இந்த தகராறு எல்லாம் வந்து இப்படி சஜாத்திய பேதங்கள், விஜாத்திய பேதங்கள், சொகத பேதங்கள் இப்படி இருக்கிறதா தான் நம்ம ஜீவனை பார்த்துட்டு நம்ம ஜீவாத்மா நினைச்சோம். இது எல்லாம் இல்லாதது என்னன்னாக்கா அது பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் நீ அப்படின்னு இங்க ஒரு ஸ்ருதி கிளியரா, நாகம் ஜீவஹா இன்டு பரமாத்மா இது ஜாதன்
ஜாதன் சேத் இப்படி தெரிந்து கொண்டீர்களே ஆனால் நிர்பயோ பவத்து, எந்த பயம் உங்களுக்கு வரும்? இதெல்லாம் புரிஞ்சுட்டே ஆனால் நமக்கு என்ன போனவொன்னு அண்ணா தம்பி சண்டை வருமா? இப்படி எல்லாம் ஆத்மாவாவன்னா சரி என் தம்பி தானே போ, நான் இல்லைன்னா என்ன நானா எடுத்துன்னு வந்தேன், நான் சம்பாதிச்சு வீடு கட்டினேன்னாக்க நானா சம்பளம் ஏதோ ஆபீஸுக்கு போனாலும் துட்டு கொடுத்தான் லோன் கொடுத்தான் கட்டினேன். அதுல போய் பக்கத்தாத்துல இருந்து ஒரு 5 அடி பண்ணிட்டாருனாக்க நான் அவசப்படு போட்டமே ஒரு 5 அடி அவர் தான் எடுத்துட்டேன்னா இருக்கட்டும், என்ன இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோன்னு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. எப்போ வரும்னா இந்த மாதிரி எல்லாம் வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சு இந்த ஆத்மாவும் நானும் ஒண்ணுன்ற எண்ணம் வந்ததுன்னா இந்த சின்ன சின்ன வேதங்கள்லாம் போடுது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்து அந்த கரண சுத்தி வேதாந்தம் கேட்க இவனுக்கு வருது. அந்த கரண சுத்தி வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் பரமாத்மான்ற ஞானம் வருது. அது வரைக்கும் என்னன்னு சந்தேகம் இருக்கு, ஆனா முழுசையும் விட முடியாம இருக்கு. அது எப்படி வரும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரண சுத்தி ஆகணும். நிறைய மலத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அது திடீர்னு ஒரே சமயத்துல போகணும்னாக்கா போகுமா? என்ன நம்பிக்கை வச்சுதான் போகணும். அவர் நாரதர் வந்துட்டு இருந்தாராம். வந்த உடனே எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். ஒருத்தர் வந்து நாரதர் கிட்ட கேட்டானா, சுவாமி நமஸ்காரம், நான் ரொம்ப நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிரம்மஞானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாராம், உனக்கு இன்னும் 3 பிறவி இருக்கேப்பா. அவர் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா, அவனுக்கு இன்னும் இந்த மாதிரி 3 பிறவி கஷ்டப்படணும், இன்னொரு 3 பிறவி ஆயிடுச்சுன்னாக்க உனக்கு ஞானம் நிச்சயமா கிடைக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தபஸ் பண்ண போயிட்டானா. அவன் பக்கத்துல இன்னொருத்த வந்தானா, சுவாமி எனக்கு சொல்லுங்க கொஞ்சம் ஜோசியம், நான் எவ்வளவு நாள் இருக்கோம் நானா. அவன் பார்த்தா இந்த விருட்சத்துல எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலை இருக்கு, உனக்கு இன்னும் பிறவி அப்படின்னாராம். உடனே ஐயோ அப்படின்னா நான் தபஸ் பண்றது வேஸ்டானா அவன் ஓடி போயிட்டானா. ஓடி போயிட்ட உடனே இவனை கூப்பிட்டு உனக்கு இந்த வருஷமா இந்த ஜென்மாலேயே முக்தி உனக்குன்னு கொடுத்தாராம். அவரு எதுக்கு சொன்னா இவனுக்கு நம்பிக்கை இருக்குது, 3 ஜென்மா இருக்குன்னா கூட எப்படி ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் போது பிரம்மஞானம், அது போல நான் தபஸ் பண்றேன், நீங்க போய் உட்கார்ந்தான். இவன் சொன்ன உடனே நம்ம அந்த மாதிரி நம்ம வேதாந்தத்தினால உனக்கு பரமாத்மா ஞானம் நிச்சயமா கிடைக்கும்னா நீங்க கிடைக்காத பண்ணானே யாரு காப்பாற்ற முடியும்? யாரு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு நான் எவ்வளவு நாள் இந்த ஜீவாத்மான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார், எப்ப சார் பரமாத்மா ஆவான்னா நீ வேதாந்தம் படிச்சுட்டே இரு. பௌன புண்ணியம் சிரவணம் புரியாதுன்னா திருப்பி கேட்கறோம், திருப்பி புரியலன்னா என்ன பண்றது? ஏதாவது வழி இருக்காங்க? நீ போய் மூக்க பிடிச்சின்னு உட்கார்ந்தாலாம் இதெல்லாம் நடக்காதுப்போ. ஒன்னே ஒண்ணுதான், வினா மோட்சம் நான் சித்தின்னு முதல்லயே பார்த்துட்டோம். மோட்சம் இல்லாம சித்திக்காது. இந்த ஞானாதேவத்து கைவல்யம்னு இருக்கு. அப்ப ஞானம் எப்போ வரும்னா புனப்புனா சிரவணம் பண்ண பௌன புண்ணியம். அது வேற ஏதாவது வழி இருக்கானா? வேற வழி இருந்ததுன்னா சொல்லியிருப்பேன். வேற வழி எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் உங்களுடைய அந்தகரண சுத்திக்கு தான் வழி. உபாசனை இருக்கு, யோகம் இருக்கு, எல்லாம் கர்மா இருக்கு, எல்லாம் பண்ணிட்டே இரு, அதெல்லாம் அந்தகரண சுத்திக்கு. ஆனா ஆத்ம ஞானம் வரணும்னாக்க அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். இது ஆத்மா, இது அனாத்மா, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். வேற 3வது இல்லையே. இது இந்த பஜனை, நாம சங்கீர்த்தனம், கர்மா, இதெல்லாம் எதுல சேர்றது? எல்லாம் அனாத்மால சேர்றது. இதெல்லாம் எது வரைக்கும் வரும் அப்படின்னா என்னுடைய புத்தியை கிளீன் பண்றதுக்கு இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் எப்போ புத்தி கிளீனா இருந்தோ அப்பதான் இந்த ஆத்மாவும் நானும் இந்த ஜீவாத்மா நீ இல்லப்பா நீ பரமாத்மான்னு சொல்ற உபதேசம் எனக்கு புரிக்கணுமே. ஆனால் என்ன பண்ணோம்? நம்பிக்கையோட திருப்பி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். பௌன புண்ணியம் சிரவணம் மன்னனம் நிதித்தியாசனம், இந்த 3 தவிர வேற ஒரு எதுதான் சௌத்தவியம் மந்தவியம் நிதித்தியாசி தஜ்யா அப்படின்னு மைத்திரிக்கு யாஜ்ஞவல்கியர் சொல்லிவிட்டாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மைத்திரி அம்மா வச்சு இவர் சன்னியாசம் வாங்க போகும்போது எல்லா சொத்துகளையும் காத்தியாயினிக்கும் மைத்திரிக்கும் எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டு இது மாதிரி உங்களுக்கு நான் நல்ல பதியா இருந்திருக்கேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாச்சு, நான் கிளம்பி போறேன் அப்படின்னா. உடனே அவ ரொம்ப உத்தமமான ஸ்திரீகளவா இவருக்கு பத்தி சிஸ்டர் செய்யல, அவெல்லாம் நிறதார். அவ என்ன பண்ணா, நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா எங்க அதிகாரம் எடுக்கிறாருன்னா அது 100% கரெக்டா தான் இருக்கும். அதுவும் நீங்க யாஜ்ஞவல்கியர் சாதாரண ஒரு மனுஷனா, நீங்க எவ்வளவு பெரிய மகரிஷி, நீங்க ஜனகரே உங்களை பார்த்தாலே எழுந்து நிற்பார், அவரே ஞானி, அவரே உங்களை பார்த்தா எழுந்து நிற்பாருன்னா நீங்க பண்ற டிசிஷன் கரெக்டா தான் இருக்கும். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, நீங்க எதை ஒசத்தையும் நினைச்சிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்களோ அது என்ன தர்மமோ அதை எனக்கு சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைத்திரியை கேட்கிறாரு. கேட்டோடனே அவர் இந்த செல்வத்தினால எங்களுக்கு என்ன வரப்போகுது, நீங்க இல்லாத செல்வத்தினால இந்த வித்தசிய நாக்காட்சி எங்களுக்கு இந்த வித்தத்தினால எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பிரயத்தனம் பண்ணி சொன்னா அது உயர்ந்ததா இருக்கணும் உலகத்திலேயே. அந்த உயர்ந்ததான விஷயம் என்னன்றது எனக்கு சொல்லிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு சௌரியமா இருக்குமேன்னு கேட்டோன்னா, அப்படியான்னு உடனே இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கறான்னு உட்காந்துட்டார் பக்கத்துலயே. அரேவா 25 காமாய பத்தி பிரியம் நபவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியமா. ஆத்துக்காரர் மேல ஆத்துக்காரருக்கு ஆசை இருக்குன்னு நினைச்சுக்காத, எல்லாருக்கும் அவ மேல இருக்கிற ஆசை தான் ஆத்மனஸ்து காமாய, தன்னுடைய ஆத்மாதான் மேல இருக்கிற ஆசையினாலதான் எல்லாரும்
பிரியமா இருக்கான். புத்திரஸ்ய காமாய புத்திரஹா பிரியம்னு பவதி. ஏதோ புத்திரன் மேல இருக்கிற ஆசையினால புத்திரன் பிரியம் பவதி. ஆத்மனஸ்து காமாய எல்லாருமே ஆத்மாலதான் பிரியமா இருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை எல்லாரும் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அது தெரியறதை விட உடனே அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அவன் கேட்டவொடனே ஆத்மாவா அரே அரேன்னு ஆதிகாரிகிட்ட பேசுறதுனால ரொம்ப அன்பகம். அரே ஆத்மாவா அரே திரஷ்டவியா, இதை நீ தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா, இதை சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். என்ன சிரவணம் பண்றோமோ அதை ஒரு நிமிஷம் நினைச்சு மனனம் பண்ணிட்டே இருக்கணும். இதே சிந்தனையா பிரம்மனிஷ்டேரியே நிதித்தியாசனம் யாருக்கு இருக்கோ அவன் இந்த ஜென்மானியே இந்த பரமாத்ம ஞானத்தை அடையலாம். அதை பண்றதுக்காக தான் நானும் இந்த சன்னியாசத்தை வச்சுட்டு போறேன். இந்த பந்தங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக போறேன்னு போன உடனே அவ போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த மைத்திரியும் பெரிய ஞானி ஆயிட்டான்னு பிரகதாரண்ய கோபுலிசத்துல இந்த கதை இருக்கு. அதனால இந்த ஆத்ம ஞானமாவது எப்படி வருதுன்னாக்க சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நிதித்தியாசத்தினாலையும் தான் வரும். சிரவணத்தினால என்ன வரும்னாக்க இந்த மாதிரி ஆத்மபோதங்கள்லாம் கேட்கறதுனால நமக்கு பிரமாணத்துல ஒரு சந்தேகம் வந்தது. ஓஹோ, இது இருக்குமா இருக்காதா, இதை நம்புறதா இந்த வேதாந்தத்தை, இல்ல நான் பேசாம போய் ஞாபக சங்கீர்த்தனத்துக்கு போறதா, இப்படின்னா சந்தேகம் வந்தது. ஆனால் இல்லன்னு அடிச்சு உங்களை சொல்றதுக்காக சிரவணம் கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு நிச்சயத ஞானம் வரும். இதெல்லாம் கிடையாது, ஆத்மா ஒண்ணுதான். இதெல்லாம் அவளுக்கு அனலைஸ் பண்றதுக்கெல்லாம் தெரியாது. இந்த வேதாந்தத்துல மாத்திரம்தான் இப்படின்னா. அதனால இந்த சிரவணத்தினாலதான் உங்களுக்கு முன்னுக்கு வருது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் சிரவணத்தினால அந்த பிரம்மத்தை நான் அடைய வேணான்னு ஒரு சந்தேகம் இருக்குமே. ஆனா அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துல போய் இதை மனனம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த பிரமேய அசம்பாவனை போகும். பிரமாண அசம்பாவனை சிரவணத்தினால போயிடும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பிரத்யட்சத்தினால ஆத்மாவை அறிய முடியாது, அனுமானத்தினால ஆத்மாவை அறிய முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சப்த ஞானத்தினாலதான் பண்ண முடியும், வேதாந்தத்தினாலதான் பண்ண முடியும். அந்த வேதாந்தமும் வேட்சு தானே. இந்த வருஷம் மனோவாக்கம் அகோச்சரகான்னு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அந்த பிரம்மத்தை என்ன இது அனாத்மா எதுன்றத உங்களுக்கு நல்லா காமிச்சு கொடுத்துரும் இந்த வேதாந்தம். அப்ப என்ன ஆகும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிட்டே போனீங்கன்னா எது வரைக்கும் தோண்டுவீங்க, ஜலம் வர வரைக்கும் தோண்டுவீங்க. அவ ஜலம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடும். அதே மாதிரி எவ்வளவு நாள் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இது இந்த அனாத்ம ஞானம் எனக்கு இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருப்பேன். அது போயிடுச்சுன்னா தானா ஆத்ம ஞானம் வந்தோடனே படிக்கிறது நின்று போயிட போறது இல்லையா. அதுதான் சிரவணம். அதனால இந்த பிரமாண அசம்பாவனை போறதுக்காக சிரவணம் பண்ணிட்டோம். சொல்லக்கூடிய விஷயத்துல சந்தேகம் நடுவுல வந்ததுன்னா அப்பப்ப திருப்பி ஆட்டோ நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கா இந்த கஷ்டம் வந்தது, நம்மதான் ஆத்மாவாச்ச, இந்த சரீரத்துக்கும் இந்த மனசுக்கும் என்னுடைய பாடிக்கும் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்செட்லாம் ஆக முடியாது. நான் அடுத்த காரியத்தை பார்க்க வேண்டியதுதான். மனசை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோ. நம்ம கிட்ட தானே இருக்கு, வேற சேனலுக்கு மனசை டைவர்ட் பண்ணன்ற ஒரு மனநத்தினால இந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இதனால என்ன ஆச்சுன்னா இந்த பிரமேய அசம்பாவனை போறது. ஆமா, நன்னாவே தெரியுது, ஆத்மாதான் எங்க நிறைஞ்சிருக்கு, சத்தாகவும் சித்தாகவும் நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு அந்த மனநத்தினால அந்த அறிவு வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் விபரீத பாவனை ரொம்ப நாளா இருந்து பழக்கமாச்ச நமக்கு. அதனால எது சொன்னாலும் ஒரு சந்தேகம், ஒரு அடுத்ததே போவோம், நமக்கு வருமா அப்படின்னு ஒரு பயம். நம்ம இதை நம்பி ஆத்துல இறங்கலாமா இப்படி பண்ணா திருப்பியும் ஒரு தடவை சிரவணம் பண்ணு. சிரவணனும் மன்னனுமும் தாத்தியம் ஆக ஆக நிதித்தியாசனமும் உனக்கு வந்துட்டே இருக்கு. அந்த பிரம்மனிஷ்ட தானா ஒரு நாள் வரும். அது இதை தவிர வேற வழி இல்லை. அதனாலதான் அவர் ஆச்சாரியார் என்ன சொன்னா, பௌனப்புண்ணிய புனப்புனகா சிரவணம் புரியார். வேற வழியன்னா அஞ்சப்பந்தா வித்தியதே அயனாய, வேற வழியே கிடையாதுப்பா. இங்க வேதாந்தத்தை தவிர வேற எந்த ஒரு வழியினாலும் இந்த அறிவு வராது. எல்லாத்துலயும் துவைத விஞ்ஞானம் இருக்கும். துவைத விஞ்ஞானம் இருந்ததே ஆனால் பயம் வந்துடும். ரெண்டாவது விஞ்ஞானம் உனக்கு வந்துருச்சே ஆனா பயம் இல்லாத சொல்லக்கூடிய ஒரே வித்தியை இது வேதாந்த வித்யை. அந்த வேதாந்த வித்தியினுடைய தாற்பயம்னா ஜீவனும் பிரம்மமும் வேறில்லை. ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, பிரம்ம சத்தியம், பிரம்மந்தான் சத்தியம், ஜெகத்து வித்யா, ஜெகத்தானது பொய், ஜீவோ பிரம்மைவ, இந்த ஜீவன் பிரம்மன் தான், ஜீவோ பிரம்மைவ நா அபரஹா, இவர் வேறு இல்லை, ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்ற இது ஞானம் சேத். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஒருமையானால் அவன் நிர்பயமாக ஆகிறான். இந்த கற்பிக்கப்பட்ட இந்த பாம்போடுறதுனால கற்பிக்கப்பட்ட அந்த ஆரோபிதமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஆத்மாவை போய் நான் ராஜகோபால்னு கற்பிச்சதுனால இது எல்லா அனர்த்தங்களும் வந்து சேர்ந்தது. அது நானும் தெரிஞ்சுட்டேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னா, இருக்கிறது என்ன இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, அதனால ஒரு பயமும் கிடையாதுப்பா அப்படின்னா. இந்த இவெல்லாம் போய் ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஒரு மதானத்துல ஒருத்தர் ஒரு தபஸ்வி இருந்தாரு. அவருடைய சிஷ்யம் ஒருத்தர் இருந்தாராம். 2 பேரும் சேர்ந்து ஒரு மதானத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த குரு எழுந்து உள்ள போயிட்டாராம். கொஞ்ச நேரம் பொறுத்து தபஸ் பண்ணும்போது பயம் வந்துட்டான். உடனே உள்ள ஓடி வந்துட்டாராம். அந்த தபஸ்வி கிட்ட கேட்டாராம்,
எனக்கு பயம் வந்தது. எப்படிடா பயம் வந்தது? ரெண்டாவது ஒரு பொருள் இருக்குமா இந்த ஏரியால? நான் இருக்கிற வரைக்கும் ஆனா இருக்கலாம் உனக்கு. நானும் உள்ள வந்தாச்சு. இருக்கிறது நீ ஒண்ணுன்னா பயம் வரக்கூடாது. உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒண்ணு. ஏன்னாக்க நீ இந்த உடம்போட சேர்த்து நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுட்டேன். இந்த மனசோட சேர்த்து நான் தனின்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த நான் மனசு அந்த உடம்புன்ற எண்ணத்தை விட்டுடு, நீ பரமாத்மா அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீ போய் இப்ப உட்கார்ந்து பண்ணுனாராம். சரி நீ சொல்லி போயிடுவாங்கன்னா அவன் ஜாலியா சந்தோஷமா ஆரம்பிச்சுட்டு இருந்தானா. எப்போ வந்ததுன்னாக்க நீங்க இதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க பயம் வந்துடும். இதுல இருந்து நம்மளுடைய மனசை நீங்க கைச்சிட்டீங்கன்னாக்க இந்த பயத்துல இருந்து நமக்கு போயிடுறது. அதை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரமண பகவான் கிட்ட இந்த கையில அவருக்கு கேன்சருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாலாம். அப்ப வந்தோடனே டாக்டர்லாம் என்ன பண்ணாலும் அவங்க கையில ஆபரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி அந்த போர்ஷனை மாத்திரம் நீங்க கேன்சரஸ் போர்ஷனை எடுத்துட்டாங்கன்னாக்க அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்க பண்ண போறோம்னு உடனே அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அவர் கேட்டா எதுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க? இல்ல நீங்க கையை ஆக்கிட்டீங்கன்னாக்க எங்களுக்கு ப்ராப்ளமா போயிடும், இதை கொடுத்தேன்னா இது மறுத்து போயிடும், அதுக்கப்புறம் தான் நான் ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னாலாம். அவருக்கு உடனே ஒரு ஐடியா குறிச்சுதான் அவருக்கு. நான் டெய்லி எல்லாரும் வரவார்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் வேற மனசு வேற. மனசு ஜடம், புத்தி ஜடம், ஆத்மா வேற. புத்தி ஜடமும் எப்படி ஆத்மாவாக ஆகும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நீங்க இந்த வலி எனக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது வரும்னு எதிர்பார்க்கறீங்களே, இந்த வலி எனக்கு இல்லைல்ல, இந்த மனசுக்கு தானே இருக்கணும், இந்த சரீரத்துக்கு இருக்கணும். சரீரத்துல ஆபரேஷன் பண்றீங்க, அதை ஃபீல் பண்றது எது? ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு சொல்றதெல்லாம் இந்த மனசு தான். அந்த மனசும் நான் இல்லை. அந்த மனசை நான் கட்டுப்படுத்திட்டேன்னாக்க நிச்சயமா இந்த வழி எனக்கு தெரியக்கூடாது இல்லையா? அதனால நாங்க ஆனஸ்தீசியா கொடுக்காதீங்க, நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன்னா. அவர் டாக்டர் இந்த மாதிரிலாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா. இல்ல இது கைதானே உங்களுக்கு, அது மாதிரி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஒரு அனஸ்தீசியா கொடுத்துருங்க, கேரியான ஆபரேஷன் அவர் பார்த்துட்டே இருந்தாராம். அவர் பிரத்யட்சமா இந்த கதையில நம்ம மகான்கள்லாம் செய்து காமிச்சிருக்காங்க நமக்கு. அதனால இந்த சந்தேகமா இந்த பிரமாண அசம்பாவனையே இல்லை நமக்கு. யோசிச்சு பார்த்தானா இவாளுக்கெல்லாம் பாருங்க நடத்தி காமிச்சிருக்காரு. நான் வேற, மனசு வேற, மனசுன்றது ஜடம், ஆத்மான்றது வேற, நான் ஆத்மாதான்றது இருந்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி காஞ்சி பெரியவாளுக்கு கண்ண ஆபரேஷன் பண்ணும் போதும் அவரும் ஆசைப்பட்டாராம். ஆனா பத்ரிநாத் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க கையில ரமணர் பண்ணாருனாக்கா அவர் விஷயம் வேற, நானும் உங்களுக்கு காலில் இருந்ததுன்னா ஐ ஆல்சோ டேக் திஸ் ரிஸ்க். ஆனா கண்ணுல இந்த மாதிரி விளையாடவே முடியாது. உங்களை அறியாம ஒரு நிமிஷம் பண்ணா கூட ஆபரேஷனே போச்சு, கண்ணு போச்சு. அதனால அதுக்கு இது பண்ண முடியாதுன்னு அவன் அனஸ்தீசியா கொடுத்துட்டான். வேற வழி இல்லை, கண்ணுல போய் விளையாட முடியாது. கண்ணுல போய் அனஸ்தீசியா இருந்துட்டு இவருக்கு ரிஸ்க்னா அவ்வளவு பெரியவருக்கு, அப்புறம் டாக்டருக்கு தான் கெட்ட பேசுறாரு. அதனால ஒத்துக்க மாட்டேன். எப்படி எதுக்காக சொல்லணும்னா மகிழ்ச்சிகள்லாம் நான் வேற, இந்த மனசு வேற, இந்த வலியானது ஹாப்பினஸ் இதெல்லாம் மனசுக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லைன்றத நிரூபிச்சிருக்காங்க. ஆகையினால இப்படிப்பட்ட பிரமாணங்கள்லாம் இருக்கும்போது வேதாந்தத்துக்கு தான் நம்ம சரணம் பண்ணணும், வேதாந்தம் தான் சத்தியம்ன்றத தெரிவிக்கிறது. இதனால என்ன நாகம் ஜீவ பரமாத்மா இது ஞாபகம் சேத் நிர்பயோ பவேத் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அடுத்தது ஆத்ம அவபாசயத் ஏகா புத்தியாதீனி இந்திரியாண்யபி தீபோ கடாதிவத் ஸ்வாத்மா ஜடைஹி தைஹி நவபாஸ்யதே. ஆத்மா அவபாசயதி ஏகா புத்தியாதீனி இந்திரியாணி அபி. புத்தியாதி இந்திரியாணி, புத்தி, மனசு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி இருக்கக்கூடிய இந்திரியங்களை ஆத்மா என்பவர் ஏகா ஒருவராக இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இருக்கார். அவர் இல்லைன்னாக்கா என்ன ஆகும்? பிரேதம் பிரகர்ஷன இதா, அவர் இங்கேருந்து நன்னா கிளம்பி போயிட்டாரு. அந்த ஆத்மா போயிடுச்சுன்னாக்கா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் பிரேதம்னு பேரு. பிரகர்ஷன இது ஆத்மா இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்? இதகான கதகா. பிரகர்ஷன நன்னா போயிட்டாருனாக்கா அதுக்கு பேர் பிரேதம்னு ஆயிடும். அவர் இருக்கிற வரைக்கும் எல்லா வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும், காது, அவர் தான் கண்ணுக்கு கண்ணா இருந்து வேலை செய்யறாரு, காதுக்கு காதா இருந்து ஸ்ரோத்திய ஸ்ரோத்திரம், மனசோ மனஹா, வாச்சோய வாச்சம், எவ் பிராணசிய பிராணஹா, சப்திஷ சப்து அதிமுக்கிய தீராக பேத்தியாஸ்மான் லோகா பவந்தின்னு உபனிஷத்துகள்லாம் சொல்றது. அவர் தான் கண்ணுக்கு கண்ணா இருந்து கண்ணுக்கு பார்வை கொடுக்குறார். கண்ணு இருக்கு, பிரேதத்துக்கு கூட தான் கண்ணு இருக்கு, ஆனா பார்க்கிற தன்மை இல்லை. ஏன்? அவர் இருந்தாதான் பார்க்க முடியும். அதுக்கு அது மாதிரி இருந்து கொண்டு இந்த ஆத்மாதான் எல்லாத்தையும் புத்தியாதி இந்திரியங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவபாசயதி அப்படின்னாக்க பாசயத்தினா பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பிரகாசம் பிரகாசயதி, பிரகாசத்தை ஒடுக்கிறார்.
ஒளியாக இருந்து கொண்டு எல்லா பொருளையும் ஒழித்துக் கொண்டும் இருக்கிறார். அவர் தான் ஆத்மாவா ஒளியா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டிருக்கார். அவபாச எத்தி என்ன கேட்டா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தீபகா கடாதிபத்து தைஹி கடைஹி. இந்த தீபமானது என்ன பண்றது, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் காமிச்சு கொடுக்குறது. அது என்ன பண்றதுன்னா தன்னை காமிச்சுக்கிறதுக்கு இன்னொரு டார்ச் தேவையில்லை, நீங்க அதை போய் பார்க்கறதுக்கு தான் வேணாம். அது இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது இல்லையா. இப்ப எனக்கும் நடுவுலயும் லைட் இருக்கு, ஆனா தெரியல நமக்கு. இப்ப நான் கையை எப்படி எடுத்துன்னு வந்தேன்னா எனக்கு எப்ப இந்த கை உங்களுக்கு தெரியுதோ அப்ப எனக்கும் நடுவுல இந்த ஒளி இருக்குன்றது தெரியுது. ஒளி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது என்னுடைய மனசு இந்திரியங்கள் எல்லா ஜடங்களையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இந்த பொருள்கள்லாம் அதை பிரகாசிக்கல இல்லையா. அதே மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த என்னுடைய புத்தியினாலதான் நான் ஆத்மாவை அறிய போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர் ஒன்னே டிராபிக் தான் இது. இது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கும், இது அந்த ஒளியை காமிச்சு, இது எனக்கு டியூப் லைட்டை காமிச்சு கொடுக்காது, இது டியூப் லைட்டை காமிச்சு கொடுக்காது, இது டியூப் லைட்டை காமிச்சு கொடுக்காது இல்லையா. அதுதான் ஒழிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் ஒழிக்கிறார் அவரு. ஆனா இதெல்லாம் அவரை ஒழிப்பதில்லை. அதே மாதிரி லோகத்துல திருஷ்டாந்தம் இருக்கா மாதிரி ஆத்மாவானவர் எங்கிட்ட இருந்து கொண்டு என்னுடைய கண்ணு, என்னுடைய காது, என்னுடைய மூக்கு எல்லாத்தையும் ஒழிக்க வைக்கிறார். இது எதுவும் அவரை ஒழிக்க செய்யறது இல்லை. அதை நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எப்படி நான் செய்கிறேன்றது வந்தது, நான் கர்த்தா நான் போக்தான்னு இந்த மிக்சர்னால வந்தது, அஜானத்தினால வந்தது. ஞானத்தினால பார்த்தா அவரை ஒழிப்பாரே தவிர அவரை ஒழிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு இருக்கான ஒரு வீட்டுல கொண்டு போய் நீங்க விளக்க ஏற்றி வச்சீங்கன்னு வச்சுங்க, அந்த விளக்கு இருக்கான்னு பாக்குறதுக்கு இன்னொரு டார்ச் வச்சு வேணுமான்னு உங்களுக்கு தெரிய போறது. அந்த உலகம் தான் இருக்க, அதை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு ஒளி தேவையில்லை. ஆனா அந்த ஒளியினால பக்கத்துல இருக்கிற பொருள்கள்லாம் ஒழிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த மனசு புத்தி ஆத்மா அவபாசயத்தி ஏகஹா தன்னை அவர் ஒன்றாக இருந்து கொண்டு புத்தி ஆகியனே இந்திரியானை, புத்தி மனசு சித்தம் ஆங்காரம் பிராணங்கள் இந்திரியங்கள் எல்லாம் கண்ணு காது மூக்கு செடி இது எல்லாத்தையும் அவர் எப்படி தீபகா கடாதிபத்து, தீபங்க எப்படி கடம் படம் முதலிய பொருள்களை எல்லாம் ஒழிச்சுக்கிறதோ அப்படி ஆத்மா ஜடேகி கைகி அவபாசியது. இவைகள் அவைகளை ஒழிப்பதில்லை. அவர் தான் ஒன்றாக அவர் தான் எல்லாத்தையும் ஒழிக்கிறார்கள். இதனால அவர் ஒளிபடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடம் முதலிய பொருள்களை தீபம் பிரகாசிக்க செய்வது போல புத்தி முதலிய புலன்களை ஆத்மா மாறாக ஜடம் பொருள்களால் இவற்றால் ஆத்மா பிரகாசிப்பது கிடையாது அப்படின்னு. இதனால ஆத்மா பிரகாசிக்கப்படுறது இல்லை. அவர் தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறார். அவர் இருப்பானே ஆனால் இது எல்லாமும் வேலை செய்ய. என் மனசான மனுக்கு ஏனாகுரு மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வீசி நேதம் எதிதம் உபாசத்தேன்னு கேள்வி. இந்த மனசு புத்தி எல்லாம் யாரால வேலை செய்யறதோ அவர் தான் மனசுக்கு மனமா இருக்காரு. ஆனா இந்த மனசை போய் நீ ஆத்மா நினைச்சுட்டு ஏமாந்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்க. நேதம் எதிதம் உபாசத்தை நீங்க உபாசிக்க இந்த மனசு இல்ல, அந்த மனசுக்கு மனசா எது இருக்கோ அதுதான். ஆகையினால நீங்க ஆத்மா தான். நீங்க ஒரு நாளும் நீங்க புத்தி ஆக முடியாது. நீங்க நினைச்சீங்க நான் புத்தி உடன் ஊடினவன், நான் புத்தின்னு நினைச்சிட்ட போய் ஆத்மாவை போய் புத்தியில போய் அபியாசம் பண்ணிட்டு இந்த இங்கிலீஷ்காரெல்லாம் அப்படிதான் சொல்றான். சோல்னா அவன் என்ன மீன் பண்றான், சோல் லீவ்ஸ் த பாடி அப்படின்றான். எது லீவ்ஸ் த பாடி? நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் தான் லீவ்ஸ் த பாடி அட் தி டெத் இல்ல. அவன் போய் அதை ஆத்மா நினைச்சிட்டு இருக்கான். இது ஆத்மா இல்ல. அதுக்கு இது இந்த சரீரங்கள் மூணுத்துக்கு யாரும் ஒளிய கொடுக்கிறாரோ நம்ம முதலியே பார்த்திருக்கோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி, இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறவர் தான் அவர். நீங்க இல்லைன்றதுனால நீங்க ஆத்மா இல்லைன்னு ஆயிடுமான்னு வேதாந்தம் சொல்றது. இல்ல சார் என்ன ஆத்மா அப்படின்னா சொல்லாதீங்க நீங்க சொல்ல முடியாது. வேதாந்தம் உங்களை ஆத்மான்னு சொல்றது. அவன் கர்ணனை போய் நீ ராதாபுத்திரன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ ராதாபுத்திரன் இல்லப்பா, நீ குந்தி புத்திரன்னு சொன்னான். சொன்னா என்ன செய்தி வந்தது அவனுக்கு? இது வரைக்கும் அவன் புத்திரனா இருந்தான். யாருக்கும் அந்த ராதாவுக்கும் அந்த ராதேன்ற பேர்ல அவன் ரதக்காரனுடைய புத்திரனா இருந்தான். அவனை போய் பார்த்து சொல்லி இல்லப்பா நீ ராதாபுத்திரன் இல்லப்பா, நீ குந்தி புத்திரன்னாக்க என்ன செஞ்சு வந்தது? ஒரு செஞ்சு சரீரத்திலயும் வரல. ஆனா எங்க செஞ்சு இந்த புத்தியில சேர்ந்தது. அந்த தான் இவர் முன்னாடி சொன்னாரு, எப்படி அந்த உமியெல்லாம் நீங்க அவகாதம் பண்ணி அந்த உமியை நீங்க சங்காத்தம் எடுக்கிறீங்க. எது வரைக்கும் உமியை எடுப்பீங்கன்னா, எது வரைக்கும் அரிசி தெரியறதோ அது வரைக்கும் ஒவ்வொன்னா, எது வரைக்கும் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்கீங்க, அது அழுக்கு போற வரைக்கும் தேய்ச்சிட்டு இருக்கீங்க.
எது வரைக்கும் நம்ம ஜீவாத்மா நினைச்சிட்டு இருப்போம், அந்த அஜ்ஞானம் புத்தின்ற அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நான் ஜீவாத்மான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்போ அந்த ஜீவாத்மா போய் நான் பரமாத்மா, என்னைக்கு உனக்கு பரமாத்மான்ற ஞானம் வருதோ அன்னைக்கு பரமாத்மான்றது. அதனால ஒரு சேஞ்ச் வராது. எப்படி வந்ததுன்னா, ராதாபுத்திரன் எப்படி குஞ்சிபுத்திரன் ஆனா இங்கதான் ஆச்சு. அதே மாதிரி எந்த அவகாதம் பண்ண அவன் இங்க எப்படி நெல்ல குத்தத்து கை குத்தல் அரிசியை வச்சுட்டு நீங்க நெல்ல குத்தினீங்களா, அப்படி இந்த ஞானத்தினால நம்ம இது போட்டு இந்த விஞ்ஞானமய கோஷத்துல வேதாந்தங்களை படிச்சு அனலைஸ் பண்ணும்போது, ஆமா இதெல்லாம் கரெக்ட், நான் இவன் இல்ல, நான் ஸ்தூல சரீரமா இருக்க முடியாது, நான் சூக்ம சரீரமா இருக்க முடியாது, நான் காரண சரீரமா இருக்க முடியாது, நான் அதுக்கு எதிரித்தமான ஒரு ஜீவனாதான் இருக்கணும், அந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொல்றது, நானும் பரமாத்மான்ற இந்த இந்த செய்தியை நம்ம என்ன பண்றோம், புத்தியில பண்றோம், அவகாதம் பண்றோம். அதே மாதிரிதான் அந்த இடத்துல கர்ணனுக்கு புத்தியில தான் இந்த சேஞ்ச் ஏற்பட்டது. நீ ராதாபுத்திரன் இல்லப்பா, நீ ராதாபுத்திரன் இல்ல, நீ குஞ்சி புத்திரன் அப்படின்றதுனால ஒரு சேஞ்ச் வரல. அதே மாதிரி நீங்க பரமாத்மான்னு நமக்கு ஏதாவது சேஞ்ச் வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த சூப்பர் நேச்சர் எல்லாம் ஒரு சேஞ்ச் வராது. அது படிக்க நான் தான் பரமாத்மா அப்படின்னு தெரியும். இது ஜீவாத்மா பரமாத்மா இது ஞாபகம் கேட்டு நிர்பயோ பவதி, அவனுக்கு பயம் ஆடுதான். அதனால என்ன தெரியுது, இந்த ஆத்மாவில் இருந்தா எல்லாமே ஒழிக்கிறதே தவிர இதையெல்லாம் சேர்ந்து என்னுடைய ஆத்மாவை ஒழிப்பதில்லை. எப்படி இந்த வெளிச்சமானது இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒழிக்கிறதோ அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அது ஆத்மா அப்படின்னு சொல்லி அழகா 28வது ஸ்லோகத்தை முடிச்சிட்டார். 29வது ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்ப்போம்.